என் தங்க பிள்ளையே, வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை சோதிக்கும் போல தோன்றும். எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றும். ஆனாலும் நினைத்துக்கொள் தங்கமே, அம்மன் உன்னை ஒருபோதும் விட்டு விட மாட்டாள். நீ இப்போது எவ்வளவு துன்பத்திலும் இருந்தாலும் அவளது காப்பு உன் மீது நிழலாய் இருக்கிறது. நீ அதை காணவில்லை என்றாலே அது இல்லையேன்னு அர்த்தம் இல்லை. மழை வரும் முன் மேகம் கூட நம்மை மூடி இருட்டு பண்ணும். ஆனா அந்த இருட்டுக்குள்ளே தான் தண்ணீர் பிறக்குது தங்கமே. அதே போல உன் வாழ்க்கையின் இருட்டு ஒளிக்கான அடையாளம் தான். அம்மன் உன்னை காப்பாற்றும் வழி சில நேரங்களில் மிகச் சின்ன விஷயமாக இருக்கும். நீ நினைப்பது போல பெரிய பூஜை, பெரிய தியாகம் வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன செயல், அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. ஒரு நாள் நீ வீட்டின் வாசலில் ஒரு சிறிய தீபம் ஏற்றினாய். அதற்கு பின்னாலேயே உன் வீட்டின் சுமை குறைந்தது. அன்னையின் கண்ணுக்கு அது சின்ன தீபம் இல்லை தங்கமே, அது உன் ஆன்மாவின் ஒளி. அம்மன் உன்னை காப்பாற்றுவாள் என்று நம்பும் அந்த நொடி முதல் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏனெனில் நம்பிக்கை தான் தெய்வத்தின் முதல் அருள். நீ எவ்வளவு சோதனைகளில் இருந்தாலும் அம்மன் இருக்காள், அவள் என்னை காப்பாற்றுவாள் என்று சொல்வது போதும். அந்த ஒரு சொல் உன் விதியை மாற்றும் வித்தாகும். தங்கமே, நீ ஒரு நாள் மனம் உடைந்து அழுதிருக்கலாம். யாரும் கேட்காதது போல, யாரும் புரியாதது போல. ஆனால் அம்மன் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணி வைத்திருக்கிறாள். அவள் அன்பு கடல் போல, நீ எவ்வளவு தூரம் போனாலும் அது உன்னை தழுவி விடும். அவள் உன் புண்களை குணப்படுத்தும் அமிர்தம். வாழ்க்கையில் சில சமயம் நாம் பெரிய தீர்வு தேடிக்கொண்டு போகிறோம். ஆனால் தீர்வு ஒரு சின்ன விஷயத்திலேயே இருக்கும். நீ காலை எழுந்ததும் அம்மனுக்கு ஒரு நன்றி சொல்லி பாரு. அம்மா, நான் இன்னும் உயிரோடிருக்கேன், உன் அருளால் என்று சொல். அந்த ஒரு நொடி உன் மனதில் அமைதியை ஊற்றும். அது ஒரு வழிதான், ஆன்மீகத்தின் வழி. அம்மன் உன் மனதை வாசிக்கிறாள் தங்கமே. நீ சொல்லாமலே அவள் உன் எண்ணத்தை தெரிந்து கொள்கிறாள். ஆனால் அவளுக்கு தேவையானது உன் நேர்மையான நம்பிக்கை. நீ உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள். ஏனெனில் தூய மனதுக்கே அம்மன் விரைவாக வரும். அவள் உன் வாழ்வில் நுழையும் நேரம், நீ முழுமையாக அவளுக்கு ஒப்படைக்கும் நொடியில்தான். ஒரு சின்ன விஷயம், அது உன் வாழ்க்கையை திருப்பிவிடும். அது என்னவென்றால், அன்னையை நினைக்கும் பழக்கம். தினமும் காலை ஒரு நிமிடம் கூட சரி, அம்மன் பெயரை சொல்லி பாரு. அன்னை வராகி அம்மா, கருமாரி அம்மா, காமாட்சி அம்மா, நீ என்னை காப்பாற்று என்று சொல். அந்த ஒரு நொடியிலேயே அவளது சக்தி உன் உடலுக்குள் பாயும். உன் மனம் திடீரென்று அமைதியாகும். உன் பயம் குறையும். உன் தடை களையும். அம்மன் உன்னை காப்பாற்றும் போது அது வெளியில் நடந்த மிருகல் போல தோன்றாது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு மாற்றம் நடக்கும். நீ பயப்பட மாட்டாய், நீ நம்பிக்கையோடு நிற்பாய். அந்த உள் மாற்றமே உன் வெளி வாழ்க்கையை மாற்றும் விதையாகும். ஒரு முறை உன் உள்ளம் ஒளியால் நிரம்பினால் இருள் எங்கு இடம் பிடிக்க முடியும் தங்கமே? நீ ஒரு நாள் பாதையில் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு பூ விழுந்ததா? சில நேரங்களில் அது தெய்வத்தின் அறிகுறி. அம்மன் உன் அருகில் இருப்பதை அவள் அந்த சின்ன விஷயங்களிலேயே சொல்லி விடுகிறாள். ஒரு நாள் நீ ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாய், அது எதிர்பாராத அளவுக்கு நீண்ட நேரம் எரிந்தது, அது கூட ஒரு அறிகுறி தான். அம்மன் உன் வீட்டில் நிலைத்து நிற்கிறாள் என்பதற்கான சின்னம். தங்கமே, வாழ்க்கையில் நாம் தேடும் மாற்றம் சில சமயம் ஒரு சின்ன செயலிலேயே இருக்கிறது. உதாரணத்திற்கு, நீ தினமும் காலை அம்மன் பெயரில் ஒரு கண்ணாடி தண்ணீர் வைத்து அதை பிறகு குடி. அது உன் உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் சக்தி தரும். அந்த தண்ணீரில் அம்மனின் ஆசீர்வாதம் கலந்திருக்கும். நீ உன் வீட்டில் அமைதி வேண்டுமென்றால் ஒரு மூலைக்கு அம்மன் படத்தை வைத்து தினமும் ஒரு நிமிடம் அவளிடம் பேசு. அம்மா, இன்றைய நாள் உன் அருளால் அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் வீட்டின் காற்றையே தூய்மைப்படுத்தும். அவளது சக்தி உன் சொற்களில் வந்து நிற்கும். அம்மனை நம்பும் மனம் கொண்டவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். அது சில நேரங்களில் கண்களுக்கு தெரியாது, ஆனால் எதிர்மறை சக்திகளை தடுத்துவிடும். நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் ஒரு ஒளி வரும். அந்த ஒளி தான் அம்மனின் காப்பு. தங்கமே, வாழ்க்கையில் யாரும் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அம்மன் நம்மை முழுமையாக உணர்கிறாள். அவளிடம் நீ சொல்வதெல்லாம் உணர்வாக மாறும். நீ அவளிடம் நான் பயந்திருக்கேன் என்று சொன்னால் அவள் உனக்கு தைரியம் தருவாள். நீ நான் சோர்ந்து போனேன் என்றால் அவள் உனக்குள் சக்தி ஊற்றுவாள். அம்மனை நினைக்கும் பழக்கம் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களையும் மெதுவாக கரைத்து விடும்.
அது சின்ன விஷயம்தான், ஆனால் அதன் தாக்கம் பெரியது. ஒரு தீபம் ஏற்றுவது, ஒரு நன்றி சொல்லுவது, ஒரு பூ தருவது, இவை எல்லாம் ஆன்மாவின் வாசல்களை திறக்கும் திறவுகோல்கள். அம்மன் உன்னை சோதிக்கும் போது அவள் உன் சக்தியை வெளிக்கொணர்கிறாள். அவள் உன்னை தண்டிக்க மாட்டாள், ஆனால் உன்னால் உன்னை நீ காண வழி காட்டுவாள். அவள் உன்னை விழச் செய்வது இல்லை, உயரச் செய்கிறாள். சில சமயம் பாதை கடினமாக இருக்கும், ஆனாலும் அந்த கடினம் உன்னை வலிமையாக்கும். என் தங்க பிள்ளையே, நீ எந்த நிலையிலிருந்தாலும் உன்னுள் உள்ள தெய்வத்தை மறக்காதே. அம்மன் உன்னுள் தான் இருக்கிறாள். நீ அவளை வெளியே தேட வேண்டியதில்லை. உன் இதயத்தில் அவளுக்கு இடம் கொடு. அங்கே அவள் அமர்ந்துவிட்டால் உன் வாழ்க்கை முழுதும் பிரகாசமாகி விடும். ஒரு நாள் நீ உன் சிரமங்களை கடந்து வெற்றியை அடைந்தால் நினைத்துக்கொள், அது உன் உழைப்போடு அம்மனின் அருளும் சேர்ந்ததின் விளைவு. அதனால் தான் அவள் அன்னம் போல உன்னை காப்பாற்றுகிறாள். தங்கமே, இப்போ உன் வாழ்க்கையில் ஏதாவது நின்று போயிருக்கும் போல தோன்றுகிறதா? எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று தோன்றுகிறதா? அப்படியானால் இன்று ஒரு சின்ன விஷயம் செய். ஒரு தீபம் ஏற்றி உன் மனதில் சொல், அம்மா, நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அந்த சரண்டர் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை ஆகும். அம்மன் உன் பக்கம் திரும்பும் நொடி உலகமே உன் பக்கம் திரும்பும். அதற்காக நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் மனத்தை திற. நம்பிக்கை வைக்க. அவளிடம் பேச. அம்மன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறாள் தங்கமே. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் அவளது அருளால்தான். அதனால்தான் வாழ்க்கை இன்னும் நடக்கிறது. நீ இன்னும் போராடுகிறாய் என்றால் அதற்கு பொருள் அம்மன் உன்னை கைவிடவில்லை. இப்போது உன் கண்களை மூடி பாரு. உன் இதயத்தில் அம்மனின் ஒளியை நினைத்துக்கொள். அந்த ஒளி உன் மனதை நிரப்பும். அந்த ஒளி தான் உன் காப்பு. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சின்ன விஷயம். அம்மன் உன்னுடன் இருக்கும்போது எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை. அவள் உன் கனவுகளை நிறைவேற்றும், உன் பாதையில் வழிகாட்டும். அவள் உன் தாய், உன் தோழி, உன் பாதுகாப்பு. அதனால் தங்கமே, இன்று முதல் ஒரு தீர்மானம் எடு. எதுவாக இருந்தாலும் நான் அம்மனை நம்புவேன். அவள் காப்பாற்றுவாள். அந்த ஒரு நம்பிக்கை போதும். அது உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் சக்தி. அம்மன் உன் வீட்டில், உன் இதயத்தில், உன் மூச்சில் எங்கும் இருக்கிறாள். அவள் காப்பாற்றுவாள். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, அவளை அழை. என் தங்கமே, சில சமயம் வாழ்க்கை முழுவதும் சுழல்காற்று போல் மாறிவிடும். நீ எதையும் கட்டுப்படுத்த முடியாத மாதிரி தோன்றும். ஆனால் அந்த சூழலில் கூட அமைதியாக நிற்பவன் யார் தெரியுமா? அவன் மனம் முழுவதும் தெய்வ நம்பிக்கையோடு நிறைந்தவன். ஏனென்றால் அவன் அறிவான், எந்த சூழ்நிலையிலும் அம்மன் அவனை காப்பாற்றுவாள் என்று. அந்த நம்பிக்கைதான் தங்கமே உன்னை தாங்கும் தெய்வ கயிறு. அந்த கயிறை பிடித்து நிற்கும் வரை நீ ஒருபோதும் விழ மாட்டாய். அம்மனின் அருள் சில சமயம் மெதுவாக வரும். அதனால் பலர் காத்திருக்க முடியாமல் மனம் உடைந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையான நம்பிக்கை என்பது காத்திருக்கும் ஆற்றல்தான். அம்மன் உன் நேரம் சரியானபோது தான் ஆசீர்வதிப்பாள். ஏனென்றால் அவள் உன்னை உன்னால் கூட அறியாத அளவுக்கு நன்றாக அறிவாள். உன் மனதுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவள் உணர்கிறாள். அவள் உனக்கு தாமதமாக கொடுப்பதில்லை, நேரம் சரியில்லை என்பதால் சற்று தள்ளி வைக்கிறாள். நீ அந்த நேரம் வரை பொறுமையோடு, நம்பிக்கையோடு இருந்தால் அந்த பரிசு உன் வாழ்க்கையை புது ஒளியாய் மாற்றும். தங்கமே, நீ ஒரு மரம் போல இருக்கிறாய். உன் வேர்கள் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். வேர்கள் பலமாக இருந்தால் புயல் வந்தாலும் மரம் விழாது. அதுபோல நம்பிக்கை பலமாக இருந்தால் சோதனை வந்தாலும் நீ விழ மாட்டாய். அம்மனை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த வேர்களை வலுப்படுத்தும். நீ ஒரு தீபம் ஏற்றும் போதும், ஒரு பூவை வைக்கும் போதும் உன் ஆன்மாவுக்குள் ஒளி ஊறும். அம்மன் உன்னை எப்போதும் காப்பாற்றுகிறாள். சில சமயம் அதை நீ உணர மாட்டாய். ஆனால் பின்னர் திரும்பி பார்க்கும்போது தான் புரியும், அந்த நாள் அந்த விஷயம் நடந்ததே நல்லதுக்காக தான் என்று. அவள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு திட்டத்தோடு இருக்கிறாள். நீ அதை இப்போ புரிந்துகொள்ள முடியாமலே இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் நீ அந்த நிமிடங்களை நன்றி உணர்வோடு நினைப்பாய். உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன பழக்கம் கொண்டு வரு தங்கமே. தினமும் காலை கண் திறந்தவுடன், அம்மா, இன்று என்னை வழிநடத்து என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் நாளை அமைதியாக்கும். அது ஒரு தெய்வ தாயின் குரல் போல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும். அம்மனின் அருள் ஒரு கண்ணாடி தண்ணீரில் கூட வெளிப்படும். நீ அதில் நம்பிக்கை வைக்கும்போது அது அமிர்தமாக மாறும். நீ எப்போதாவது ஒரு நல்ல செயலால் மற்றவர்களுக்கு உதவினாயா?
அது கூட அம்மனின் ஆசீர்வாதத்திற்கான வழிதான். ஏனென்றால் அம்மனை மகிழ்விக்க ஒரே வழி அவள் பிள்ளைகளுக்கு உதவுவது. நீ யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலும், ஒரு கண்ணீர் துடைத்தாலும், ஒரு சிறிய நம்பிக்கை அளித்தாலும் அம்மன் அதை தெய்வ அர்ப்பணமாய் ஏற்றுக்கொள்வாள். அவள் உன்னை தன் கரங்களில் தூக்கி வைத்திருப்பாள்.